ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஏமாத்துறது என்ன ஸ்கேம் பண்றான் ஆமா என்ன ஸ்கேம் பண்றா சொல்லு என்ன ஸ்கேம் பிஜேபி மாதிரி டப்புன்னு வந்துரும் பேசிட்டே இருக்கும்போது தயவு செஞ்சு கேளு 11 பேர் டோனி இவ்வளோ தளபதியை பார்த்து காப்பி வச்சுக்கிறார் ஒன் லாஸ்ட் டைம் இது தேவையா நம்மளுக்கு ஆர்சிபி தான் நீங்களா ஃபேனே இல்ல கிரிக்கெட் பார்க்க தற்கூறீங்க நீங்க மிலிட்டரி மேன் இதெல்லாம் கேட்கவே இல்லை இது ஜட்டி இது வழி இதெல்லாம் நாங்க கேட்கறோம் நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ. தோனி கூட கம்பேர் பண்ணும்போது எங்க தலை அடிச்சது பெரிய விஷயம். 2007 T20 வேர்ல்டு கப்ல சின்ன பசங்களை கூட்டமே அடிச்சு வந்தோம் பெரிய பெரிய ஆளு ரிக்கி பாண்டிங் இவரே வந்துட்டாங்க வழி நானே சொல்றேன் சின்ன பசங்க வழி விடுங்க ரிக்கி பாண்டிங் வே டு இந்தியா நாத்தன் பிராகம்னா ரோஹித் சர்மா யாருன்னு தெரியுமா நாத்தன் பிராகம் பத்தி யாருன்னு கேளுங்க நான் பிரெட்லி செமி ஃபைனல்ஸ்ல எங்கால அடிச்சான் நான் குவார்டர் ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்கா வச்சான் பாகிஸ்தான் முகமது ஆசிஃப் எல்லாம் பாத்துக்கிறீங்களா முகமது ஆசிஃப் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது 2007ல பாகிஸ்தான் ஃபைனல்ஸ்ல அடிச்சாங்க எங்க அப்பா கோமரம் போட்டாரு எங்க அப்பா ஜட்டி போடலாமா கேக்குறேன் எங்க ஆளை பத்தில தேவையில்லைங்க இப்போ கரண்ட் வாங்க அப்பவே தோனியை பத்தி பயப்படுறீங்க கேக்குறேன் எங்க அப்பா பட்டன் போன் யூஸ் பண்ணு நீ ஏன் டச் போன் யூஸ் பண்ண தூக்கி போட்டு பட்டன் போன் யூஸ் பண்ணு ஏன் எங்க அப்பா தான் யூஸ் பண்ண சொல்லுவாரு 1990 ஏதாவது சம்பந்தம் இருக்கா பட்டன் போன் ரோஹித் சர்மாக்கு ஏதாவது சம்பந்தம் பிஜேபி மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசினீங்க நான் என்ன சொல்றேன் கப்பை பத்தி பேசினீங்க இந்த கப்பை பத்தி அச்சி குத்துறாரு போன வருஷம் ஃபுல்லா ரோஹித் சர்மா கிட்ட கப்பே இல்ல பிசிசி பண்ண முட்டாள்தனை இவரை வந்து கேப்டனா வச்சுன்னு பேசுறீங்க இப்போ நீங்க கப்பு வாங்கினா பேசுறீங்க கிரவுண்டை பத்தி குறை சொல்றீங்க நாங்க போய் 1990 அங்க போய் அடிச்சுட்டு வந்தோம் நான் போய் முட்டு சந்தில போய் மூத்திர போயிட்டு வந்தேன் இதெல்லாம் தேவையில்லாத பேசுங்க வேர்ல்டு கப் 50 வேர்ல்டு கப் ஓம்ல ஆடுறீங்க ஆஸ்திரேலியா கிட்ட தோக்குறீங்க 1.5 லட்சம் பேரை வாய மூடுன்னு சொல்லிட்டு போயிட்டான் நானா அந்த கேப்டன்ஷிப்பை தூக்கி போட்டு போயிருப்பேன் சிம்பிளா இவரே பேட்டி இருக்காரு தூக்கி போட்டு போனா தளபதியை பார்த்து காப்பி வச்சுக்கிறார் ஒன் லாஸ்ட் டைம் இது தேவையா நம்மளுக்கு நீ நானா சொல்ற உன் பொண்ணு உமன்ஸ் மேட்ச் வர வரைக்கும் தலை சொன்ன மாதிரி தான் இப்படி பண்ணிட்டு போயினே இருப்பேன் நீங்க பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாருங்க உங்களுக்கு நீங்க இவ்வளோ க்ரௌடு இருக்குதுல யாருன்னா கூப்பிட்டு சென்னை கூட ஃபைனல் யார் வரக்கூடாதுன்னா கேட்டு பாருங்களா மும்பை தான் சொல்லலாம் அந்த பயத்தை காட்டுறது யாரு பிராண்டு எங்க பிராண்ட் ரோஹித் சர்மான்ற பிராண்டுங்க எங்க பிராண்ட் நீ படம் பார்க்கல பழுகுப்பா நீ ஒப்பா காலத்துல பட்டன் போல யூஸ் பண்ணி தான் எப்படி நீ படம் பார்த்துருப்ப நீ படம் பார்த்துட்டு வாங்க ஐயா பேஜாராக உங்களுக்கு தோனியை பார்த்தா போகல 43 வருஷம் ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு போய் பொண்ணுங்கள அதோ பாருங்களா சோறு வீட்டுக்கு போயிட்டு பாய் அதாவது கப்பு யாருக்கு இந்த ஃபைனல் ஏங்க கப்பு ஆர்சிபிக்கு வரைக்கும் இல்லங்க நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது என்ன ஸ்கேம் அதான் சொல்லி இவ்வளோ நேரமாக அந்த ஸ்கேமை பற்றி தான் பேசுகிறேன் ரைனா கூட விளாட்னாரு போல பிராவோ கூட விளாட்னாரு போல ஏன் பிராவோலாம் உங்களுக்கு கப்பாசி கொடுக்கல போலிங் போடுக்கல பிளேயரா இல்லையா எல்லாருமே போயிட்டாங்களா அவங்க கூட விளாட்னுங்க போகும்போதுலாம் ஆளாள் கப்பை கையில் கொடுத்து நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க நான் கேட்குறேன் நீங்கள் நல்லபடியாக போய்ட்டு ராய்டு வீட்டில் கப்பை கொடுத்துட்டு நீ நல்லபடியாக போய்ட்டு நான் கேட்குறேன் நாங்க இது அநியாயம் பண்ணுறீங்களேங்க ஒருத்தனுக்கு வயசாச்சுனாவே கப்பை கையில் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க டோனி வந்து ரைனாவில் கப்பை கொடுத்து அமுச்சு வச்சார் ராய்டுக்குள்ள கப்பை கொடுத்து அமுச்சு வச்சார் பிராவோ கிட்ட கப்பை கொடுத்து முன்னுக்கு யாருங்க கப்பை அதுதான் வந்து ருத்ராஜக்கு போட்டு கப்பை கொடுத்து அமுச்சு வைக்கணுமா ஒன்றுமா உனக்கு கப்பை போய்த்தியா ஒட்டுக்கிறியா இல்லையா எங்க பக்கடா சாப்பிட்றாரு எல்லாருக்குமே பக்கடா சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்குதுங்க எல்லாருக்குமே ஆள் இருக்குது நான் என்ன சொல்றேன்னா வயசான தாத்தா சொல்றா ரிட்டையர் ஆயிடு இதெல்லாம் முடிச்சிக்கலாம் ஓகே இந்த பிரச்சனை நானும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துடுவேன் ஸ்கேம் இல்லைன்னு ஒத்துக்கணும் ஒரு டிகிரி வைக்க முடியுமா ஒரு முடிஞ்சிச்சு எவ்வளோ நேரம் பேசிட்டே இருப்பேன் கப்பே இல்ல ஆர்சிபி தான் நீங்களா ஃபேனே இல்ல கிரிக்கெட் பார்க்க தற்கூறீங்க நீங்க கிரிக்கெட் பார்க்கறதுல பெரிய தற்கூறி நீங்க உண்மையா ஒத்துக்கிறீங்களா இல்லையா உண்மையில ஃபேன் பார்த்தா ஆர்சிபி ஃபேன் தாங்க நம்ம சும்மா கதை நீங்க வந்து 43 வயது இந்த ஆளை போய் சேர்த்து தொங்கினீங்க நான் 19 ஓவரில் ஒரு 6 வச்சுன்னா ஃபுல்லா சேர்த்து சப்போர்ட் பண்ணிடுறீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புங்க இது 98 ரன் 98 உங்களுக்கு தான் வயிறு எரியுது யாருக்கு சுத்தி இருங்க ஆடியன்ஸ் நீங்களே பாருங்க கேட்டு பாரு நாங்க வந்து எங்க ஏத்துறமா போன வருஷம் ஏத்துறமா பீக் கம்மியாச்சு நல்லா சோச்சு பாருங்க இவர் வந்தாதாக ஐசிஐசில கப்புன்னுவாங்க கரெக்டா இந்த வாட்டி கப்பு வந்துச்சு கிரௌடே காணும் நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும் போன வாட்டி இந்த வாட்டி இன்டர்வியூ நீங்களே பார்த்து சொல்லுங்க அதாவது ஒரு வயசான ஆள் ஒரு கிராமத்தான்
ஒரு விவசாயி, ஒரு மிலிட்ரி மேனு, ஒரு என்ன சொல்கிறது, அவன் ஒரு பைக்கில் ஒரு பைக் ஏதோ பண்ணுறான் அவன் பாட்டுன்னு. இது பேச நான் பேசுகிறேன் மாதிரி இது மிலிட்ரி தேவையாக இது நாங்கள் கேட்கலங்க எல்லாரும். நான் தான் கேட்குறேன், அதாவது ஒருத்தரை பற்றி உங்கள் ஆளை பற்றி பேசும்போது ஏதாவது பேச ஒன்றும் இல்லை, நீ கண்டென்ட் நான் பேச விடாம கண்டென்ட் நீயே கொடுத்து நின்றீங்கன்னா மிலிட்ரி மேன் இதெல்லாம் கேட்கவே இல்லை. இது ஜட்டி இது வழி இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் உங்களை. நான் சொல்கிறேன் அதாவது ஒரு மனுஷனை வந்து நீங்கள் பாராட்டலாம் கூட தூர்த்தக்கூடாது. இவ்வளோ வயிற்றுச்சல் உனக்கு எதுக்கு? உங்கள் டீமில் அது மாதிரி இல்லை. என்ன பாலிடிக்ஸ் ப்ரோ? நான் தயவு செஞ்சு நான் உனக்கு இவ்வளோ பவர் நீ ஏன் சும்மா பேசினே இருப்ப? திக்குது இவ்வளவோ நீங்கள் பண்ணுற பாலிடிக்ஸை நான் தட்டி கேட்பேன். உங்கள் வீட்டாண்ட ஒரு பெட்ரோல் பங்கில் 100 ரூபாய் விலை ஏற்ற தட்டி கேட்குறீங்களா? இது ஏங்க தட்டி கேட்காம 12,000 ரூபாய் கொஞ்சம் டிக்கெட் வாங்கி போய் பார்க்குறீங்க? யாருக்கு பிடிச்சிக்குது? யாருக்கு பிடிச்சிக்குது? 100 ரூபாய் பெட்ரோல் பைத்தியக்கார மாதிரி பேசி கிடப்பாங்க. 100 ரூபாய் பெட்ரோல் ஸ்கேம் தட்டி கேட்குறீங்க. 43 வயசுல உள்ளவங்க ஸ்கேம்ல இருந்து இருக்குதுங்க. யாருன்னா தட்டி கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒட்டு நீங்களே ஒட்டு. நான் தான் கேட்குறேன், என்ன ஸ்கேம் தோனி பண்ணாரு? ராயுடுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ராயுடு கப்பு வாங்கினார்ல, குத்து வெளியே அமிச்சிங்களே. ரைனா கப்பு வாங்குற, குத்து வெளியே அமிச்சிங்களே. பிராவோ கப்பு வாங்கினார்ல, குத்து வெளியே அமிச்சிங்களே. நீங்கள் ஒன்று உட்காந்துக்கிறீங்க, சொல்லுங்கள் இதை பற்றி. நேயர்களே, இதை வந்து இவர் பேசுனதை வச்சு இவர் ஸ்கேமுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு யாரெல்லாம் ஸ்கேம்னு நினைக்கிறீங்க அவங்க நீங்களாம் பைத்தியக்காரன். ஸ்கேம்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு யாருன்னா பதில் சொல்லுங்கள். சரி இருங்க ஒரு நிமிஷம். இந்த கேள்விக்கு இங்கே யாருன்னா பதில் சொல்லுங்கள். அதாவது நம்ம வாங்கி கொடுத்து அமிச்சாங்களே, ரைனாக்கு அமிச்சாங்களே, பிராவோக்கு அமிச்சாங்களே, இவருக்கு ஒன்றும் ஏஜ் ஆகலையா? ஏங்க நான் என்ன கேட்கறேன்னா ஒரு இப்ப பதிலே சொல்ல விடுமா? நீயே பேசு, கேள்வி மட்டும் क्वेश्चन பேப்பர் குத்திட்டு எழுத சொன்னதானே எழுதுவாங்க. क्वेश्चन பேப்பர் குத்தினே இருந்தா எப்படி எழுதுறது? क्वेश्चन பேப்பர் விவசாயில பத்தி இல்ல பதில். நான் என்ன கேட்கறேன்னா क्वेश्चन பேப்பர் ஸ்கூல்ல கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் எழுதணும். அடுத்த क्वेश्चन பேப்பர் குத்தினா எப்போ நான் எழுதுறது? விட்டு போய் பாஸ் இல்ல அத நான் சொல்றேன். இருங்க நான் அதாவது தெளிவா பேசி முச்சிடலாம். பேசினே இருப்பாங்க காண்டு பேச விட போய் ஒரு பேசுறதுல பதிவு ஆயிடுச்சுல. நான் பேசுனது இதை ஒஞ்சிடும், அதனால தான் பதிவு பண்ண விட மாட்டேன். நான் பதிவு பண்றேன். அதாவது என்னன்னா எங்க இப்ப திருப்பி நேயர்களே பார்த்து நேருங்க, பேச டப்புன்னு வந்துடும் பாருங்க. பிஜேபி மாதிரி டப்புன்னு வந்துடும். பேசினே இருக்கும் போது தயவு செஞ்சு கேளுங்க. என்ன பேச விட பாத்தீங்களா? பெரிய ஒரு சூனிய மாதிரி நிக்க வச்சாங்க பொம்மையை. சிஎஸ்கே கேமரால அதே மாதிரி தான் அங்கேயும் 11 பேர் மறந்துட்டாங்க. ஒரே ஒரு சீனை தூக்கி வந்து போட்டுட்டானுங்க. 11 பேர் டோனி இவ்வளோ பெரிய ஸ்கேம். எவ்வளோ நேரம் பேசுறேன் பேசுவோம். சென்னை வாங்கக்கூடாது, யார் வாங்கினாலும் சந்தோஷம். இது கிரிக்கெட் ஃபேனு. கிரிக்கெட் என்ஜாய் பண்ணணும். தலை வந்து ஆறதை பார்த்து இவங்க இவ்வளோ வயிற்றுச்சல் படுறாங்க, காண்டாகிறாங்க. இந்த வயிற்றுச்சல் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தோனி கொடுக்கணும்னு நான் வேண்டுறேன். இன்னும் ஒரு 5 வருஷம் தோனி தலை நீ ஆடணும். இந்த வீடியோ பார்த்து தயவு செஞ்சு உன்னை கேட்குறேன். ஆடி மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து வயிறு எறியணும். என்னடா 42 வயசில் ஆடாதீங்க பிரதர். சேவாக நேற்று கழுவி ஊற்றுற, தயவு சேர்ந்து ஆடாதீங்க. மற்ற எல்லாருமே கழுவி ஊற்றுவாங்க. இப்போ தான் சேவாக கரெக்டாக சொல்லிக்கிறா போல், நீ ஒரு பெரிய சுமை தாங்கி, நீ இந்த இந்தியாவுக்கு வரத்துக்கு பெரிய சுமை தாங்கி. இப்போ தான் சேவாக சொர்ணம் வந்துக்குது. எல்லாரோட பெரிய லெஜெண்டுகளை கேள்வி கேளுங்க. சென்னை தான் கப்பு, இதோட முச்சிக்கலாம். தோனி யாருன்னு உலகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் தோனியை பற்றி தெரியாது. அதனால் இவனை மாதிரி ஆள் எதிர்க்கவே தான் தோனி பெரிய ஆள் ஆவார் இன்னும். ஓகே, தோனி வாழ்க, மக்கள் வாழ்க, சிஎஸ்கே வாழ்க. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.